அந்த கிரவிஞ்ச பதனத்துக்கு வாசலில் கடைசியில் உட்கார இடத்துல ஜண்டகன்னு ஒரு அசுரர் இருப்பார். அந்த ஜண்டகன்ற அசுரர் நீந்த தெரியுமான்னு ஒரு வார்த்தை கேட்பார். தெரியும் அப்படின்னாலும் சரி, தெரியாது அப்படின்னாலும் சரி, வைதரணி கோதானம் பண்ணியா பண்ணலையா, இந்த வார்த்தை மட்டும்தான் கேட்பான். வைதரணி கோதானம் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சிராகந்தம் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா நிசப்தமான இடம், நம்மளுக்கு எந்த தொல்லையும் இருக்காது. இவங்க அந்த இடத்துல இளைப்பாறணும்னு நினைக்கிறப்போ சத்தம் போடாம, சரி நடக்க போகலான்னு நினைக்கிறப்போ அவங்களுக்கு வர்ற இடத்துக்கு பேர் தான் பகுபதி. அதுதான் யமபுரியுடைய வாசல். அந்த வாசலை அவங்க மிதிக்கிறப்போ அவங்க அந்த 12 வருஷ பிண்டத்தையும் அவங்க சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க. பக்கம் சாயுது அப்படின்னா அவங்களுடைய புண்ணியத்தில் எது பெரிய புண்ணியம்னு பார்த்து அந்த லோகத்துக்கு அந்த ஆத்மா ஓய்வெடுக்க போயிடும். அசுப கர்மா அதிகரிக்குது அப்படின்னா இவ்வளோ தூரம் கடந்து வந்ததும் பாடுதான். இந்த பாடை தாண்டி அவங்களுடைய கர்மாக்கள் எதுவும் பெருங்கர்மாவாக இருக்கும் பாருங்கன்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரியான நரகதனம். நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக பேச்சாளர் ரகுராம் பரந்தாமன் அவர்கள் தான் இருக்காங்க. இவர்கிட்ட இன்னைக்கு கருட புராணம் பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். கருட புராணம் அப்படின்னாலே மிகப்பெரிய கடல். பட் இன்னைக்கு அவர்கிட்டேருந்து அதை பற்றின நிறைய சந்தேகங்களை நான் கேட்க போகிறேன். உங்களுக்கும் இது வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். அந்த கந்தர்வபுரத்தில் அவங்க 3வது மாத பிண்டத்தை அவங்க சாப்பிடுவாங்க. அந்த கந்தர்வபுரத்தை அவங்க கடக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிரௌஞ்சபுரம் அடுத்து ஒரு நகரம் வரும். அந்த கிரௌஞ்சபுரம் எப்படின்னு கேட்டிங்கன்னா முள் செடிகளால் ஆன ஒரு நகரம். அந்த கந்தர்வபுரத்தில் அவங்க 3வது மாத பிண்டத்தை அவங்க சாப்பிடுவாங்க. அந்த கந்தர்வபுரத்தை அவங்க கடக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கிரௌஞ்சபுரம் அடுத்து ஒரு நகரம் வரும். அந்த கிரௌஞ்சபுரம் எப்படின்னு கேட்டிங்கன்னா முள் செடிகளால் ஆன ஒரு நகரம். புண்ணிய ஆத்மாலேயே ட்ராவலில் போகிற புண்ணியாத்மா இருக்குது, தேவி விமானத்தில் ட்ராவலில் போகிற புண்ணியாத்மா இருக்குது. கொஞ்சம் அப்படி பாவமும் கொஞ்சம் அப்படி நல்லதும் பண்ண ஆத்மாவுக்கு இந்த நகரம் விலையை கொடுக்கும். ஓரளவாவது இவன் என்ன பண்ணியிருக்கிறான், நல்லது பண்ணியிருக்கிறான், நான் விலையை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த முள் புதர் எல்லாமே விலையை கொடுக்கும், நடந்து போயிடலாம். ஆனால் கொஞ்சம் கூட பண்ணலை அப்படின்னா அது விலகவே விலகாது. ஸோ அவங்க அந்த முள்ளில் நடந்து போயே ஆகணும். அதுதான் கிரௌஞ்சபுரம். இந்த கிரௌஞ்சபுரத்தில் அவங்க அதுக்கடுத்த மாத பிண்டத்தை அவங்க சாப்பிடுவாங்க. அதுக்கடுத்து வர்றது குரூரபுரம்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த படத்தில் கூட பார்த்துருப்பீங்க. கூரா பல்லு வச்ச மான் வந்து வேட்டையாடுற மாதிரி ஒரு படம் எடுத்தாங்க. அந்த விலங்கு அப்பயே கருடபுராணத்தில் இருக்குது. மான் தான் அது, ஆனால் அதுக்கு மாமிசம் சாப்பிட்ற விலங்குகள் போல் பல்லு இருக்கும். அது இவங்களை நிந்திக்கும். எதனால் நிந்திக்கும்னு கேட்டிங்கன்னா வாயில்லா ஜீவன்களை இவங்க வதைச்சிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு இங்கேயே அது தண்டனை கொடுக்கும். மான் கடிக்காது, ஆனால் அது கடிக்கும். அந்த வழிகளை தாண்டி அவங்க அந்த நகரத்தை விட்டு வெளில போவாங்க. அதுக்கப்புறம் அவங்க போகிறதுக்கு பேர் தான் கிரௌஞ்ச பதனம். அந்த கிரவிஞ்ச பதனத்துக்கு வாசலில் கடைசியில் உட்கார இடத்துல ஜண்டகன்னு ஒரு அசுரர் இருப்பார். அந்த ஜண்டகன்ற அசுரர் நீந்த தெரியுமான்னு ஒரு வார்த்தை கேட்பார். தெரியும் அப்படின்னாலும் சரி, தெரியாது அப்படின்னாலும் சரி, நம்மளுடைய கர்ம வினைகள் படி அவர் அடுத்து அலோவ் பண்ணுவார். தெரியும் தெரியாதுன்னு சொல்லியாச்சு, ஆனால் உன்னுடைய கர்ம வினை கஷ்டப்படணும்னே இருக்குது அப்படின்னா அவர் அடுத்த வழிக்கு வழி விட்டுருவார். இல்லை எனக்கு தெரியாது, சரி பாவ பலன் இருக்குன்னா அவர் தான் உதவி செய்வார். சரி, அந்த கிரௌஞ்ச பதனத்துக்கு அடுத்து விசித்திர பவனத்துக்கு போவாங்க. அந்த விசித்திர பவனம் தான் அவங்க கடைசியாக நல்லபடியாக ரெஸ்ட் எடுக்கிற ஒரு இடம். அந்த விசித்திர பவனத்துக்கு அந்த பக்கம் இருக்கிறது தான் வைதரணி நதி. நீங்கள் படத்தில் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வைதரணி நதியில் அந்த யமபுரியில் தண்டனை பெற்றவங்களுடைய குருதி, எலும்பு, இந்த மாதிரியான தேவையில்லாத விஷயங்கள்லாம் சேர்ந்து ஓடுறது தான் அந்த நதி. அருவருக்கத்தக்க நதியை அவங்க கடந்து போயே ஆகணுன்ற கட்டாயத்தில் அவங்க அந்த நதி வாசலில் வந்து நிற்பாங்க. அப்போ அந்த விசித்திரபுரத்துலேருந்து ஒரு 11,000 படகோட்டிகள் வந்து நிற்பாங்க. அந்த படகோட்டிகள் யாருன்னு கேட்டிங்கன்னா துடுப்பு தான். படகு அங்கே நிற்கும். படகுல அவங்க எப்படி ட்ராவல் பண்ணுறது, துடுப்பு வேணும்ல. துடுப்பு வந்து படகாக நிற்கும். அந்த துடுப்பு மேலே இவங்க ஏறி நின்று பயணம் பண்ணி ஆகணும். அவங்க அந்த விசித்திரபுரத்து வாசலில் நிற்கிறப்போ இவங்கள்ட்ட அவங்க கேட்குற கேள்வி என்னென்னா வைதரணி கோதானம் பண்ணியா பண்ணலையா, இந்த வார்த்தை மட்டும்தான் கேட்பாங்க. வைதரணி கோதானம் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு பசு கொடுத்து உதவுறது. சும்மா தான் பலனுக்காக தானம் கொடுக்கறது கிடையாது. ஒருத்தவங்களுடைய வாழ்வாதாரம், அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு தொழிலுக்கு ஒன்று வேணும், சரி இந்த மாடு வாங்கிக்க அப்படின்னு தானம் கொடுப்பாங்கல்ல, இல்லை மாட்டையே வாங்கி கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் வைதரணி கோதானம். அந்த வைதரணி கோதானம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா அந்த துடுப்புகள்
போட்டை கண்ணுக்கு காட்டும். அது வரைக்கும் போட் அவங்களுக்கு தெரியாது. அங்கே இருக்கிற படகுல ஏறுவாங்க. இந்த துடுப்பு எல்லாம் வீசி அவரை கொண்டு போய் வைதரணி நதியை கடக்கிறதுக்கு உதவும். அப்படி நான் பண்ணலை அப்படின்னா, சரி மாட்டுக்கு அவுத்திக்கீரை சாப்பாடாவது கொடுத்துருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. கொடுத்துருக்குறேன் அப்படின்னா, ஒரு மாடு ஒன்று கண்ணுக்கு தெரியும். அந்த மாட்டுடைய வாலை பிடிச்சிட்டு நீந்தியே அவங்க போய் கரை சேரலாம். நான் அதுவும் பண்ணலைங்க. சரி, பித்ருக்களுக்கு கடமை செய்கிறப்போ கோதானமே கொடுக்க முடியல அப்படின்னாலும், சிறிய உருவத்திலான ஒரு சிலை ஏதாவது தானம் பண்ணியிருக்கியா? பண்ணியிருக்கிறேங்க அப்படின்னாலும் அந்த மாடு தெரியும். இது எதுவுமே பண்ணலை, கோதானம் பண்ணுறதுக்கான ஒரு சுச்சுவேஷனே எனக்கு கிடைக்கல, பெரும் பாவகதியில் நான் இருக்கிறேன் அப்படின்னா, நதியை கடந்தே தான் தீரணும். எப்படி? இவங்க நீந்தி தான் கடந்தாகணும். அவங்க நீந்தி கடந்து சேர்ற அடுத்த இடத்துக்கு பேர் தான் பக்குவபதம். இதுலேயே அவங்க பக்குவப்படுறது அவங்களுடைய ஆன்மா. இந்த பக்குவபதம்ன்றதுக்கே பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, நெருப்பு கல் விழுகிற இடம். வார்த்தைகளை கொஞ்சம் கோபமாக பயன்படுத்துகிறவங்க இங்கே தான் தண்டனை அனுபவிப்பாங்க. நீ கொடுக்குற வார்த்தை அவங்களுக்கு எப்படி இருக்கும்ன்றதை இங்கே தான் யமன் வந்து புரிய வைப்பார். இந்த பக்குவபதத்தில் அவங்க அடி வாங்குறப்ப புலம்ப ஆரம்பிப்பாங்க. புலம்ப ஆரம்பிக்கிறப்ப தான் உலக்கை, யமனுடைய உலக்கை வந்து வாயில் குத்தும் அப்படின்றது ஒரு புராண கதையில் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் அவங்க அந்த பக்குவபதத்துக்கு அப்புறம் எங்கே போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எக்கராஜபுரத்துக்கு போகிறாங்க. அந்த எக்கராஜபுரம் அப்படின்றது கேட்டிங்கன்னா, முன்னாடி வந்து நெருப்பு கல் விழுந்துச்சு, இப்போ நெருப்பு காற்று. இப்போ அந்த நெருப்பு காற்றை முடித்ததுக்கப்புறம் இவங்க சிராகந்தத்துக்கு போவாங்க. இந்த சிராகந்தம் அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா, நிசப்தமான இடம், நம்மளுக்கு எந்த தொல்லையும் இருக்காது. இவங்க அந்த இடத்துல இளைப்பாறணும்னு நினைக்கிறப்போ சத்தம் போட ஆரம்பிச்சிடுவாங்க. சரி, இவங்க நடக்க போகலான்னு நினைக்கிறப்போ அமைதியாகிடும். அந்த சிராகந்தத்தை முடிச்சுட்டு கடைசி கட்டத்துக்கு அவங்க மூவாக ஆரம்பிப்பாங்க. அந்த கடைசி கட்டத்துக்கு மூவானதுக்கப்புறம் அவங்க வர நகரத்துக்கு தான் எக்கோதபுரம்னு பேர். அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, சிதப்தபுரம். அந்த சிதப்தபுரத்தில் தான் அவங்க வந்து 11ஆம் நாள் பிண்டத்தை சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இந்த 11ஆம் நாள் பிண்டத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க போகிற நகரத்துக்கு பேர் தான் ரௌத்ரம். ஒருத்தவங்களுக்கு நம்ம வந்து ஒரு விஷயத்தை சொல்லி புரிய வைக்கலாம், இல்லை அவங்களுக்கு கடுமையாக தான் சொன்னால் தான் புரியும் அப்படின்னா, கடுமையாக சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு தகுதி இருக்கணும். தேர்டு பார்ட்டிக்கிட்ட சொல்லணுன்ற அவசியம் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் சாத்வீகமாக அவங்களுக்கு சொல்லிவிட்டு, இல்லைங்க என்னால் முடியலன்னு சொல்லிட்டு நம்ம விளைவிக்கலாம். கட்டாயப்படுத்தி ஒருத்தவங்களுக்கு வன்முறையாக ஒரு விஷயத்தை திணிக்கணும்னு நினைப்பாங்களே, அவங்களுக்கு இந்த நகரத்தில் தண்டனை உண்டு. என்னென்னா, காதுகிட்ட யமகங்கரர்கள் கத்திக்கிட்டே தான் வருவாங்க. அவங்க அந்த காதையும் பொத்தக்கூடாது, ஏன்னா கைகள் கட்டப்பட்டிருக்கும். அந்த நகரத்தை அவங்க கடந்து முடிக்கிறப்போ அவங்களுக்கு வர்ற இடத்துக்கு பேர் தான் பகுபதி. அதுதான் யமபுரியுடைய வாசல். அந்த வாசலை அவங்க மிதிக்கிறப்போ அவங்க அந்த 12 வருஷ பிண்டத்தையும் அவங்க சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பகுபதி இடத்துல கால் வச்ச உடனே ஃபஸ்ட்டு அவங்க மீட் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா, தர்மத்வஜன். அன்னதானம் பண்ணியிருந்தால் தான் அவர்கிட்ட தப்பிக்கலாம், இல்லைன்னா அவர்கிட்ட தப்பிக்க முடியாது. அன்னதானம் பண்ணியிருக்கிற அப்படின்ற ஒரு பட்சத்தில் தர்மத்வஜன்றது தாண்டி அவங்க போகிற இடத்துக்கு பேர் தான் சித்திரகூடம், சித்திரகுப்தனுடைய மணிமண்டபம். அந்த சித்திரகுப்தனுடைய மணிமண்டபத்தை தாண்டி போகிறப்போ இவங்களுடைய தர்ம கர்மா கணக்குகள் எல்லாமே தனிப்பட்ட ஒரு பிரிவாகி யமன்கிட்ட போய் சபையில் நிற்கும். அதுக்கு பேர் தர்மசபை. அங்கே தர்மசபையில் இவங்களுடைய பாவ புண்ணிய கணக்குகள் எல்லாமே எடுத்து சொல்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, சிரவணர்கள்னு சொல்லுவாங்க. இந்த சிரவணர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, பிரம்மன் யமனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தர்பையிலிருந்து உருவாக்கின 12 புத்திரர்கள் பேர் தான் சிரவணர்கள். இவங்களுக்கு நீண்ட கண்களும் நீண்ட காதும், மனசை பார்த்தவொடனே இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சிக்கிற பவர் இருக்கிறதுனால பூமியில் எந்த ஜீவனையும் விடமாட்டாங்க. எந்த தப்பு பண்ணாலும் இவங்கள்ட்ட கணக்கு இருக்கும், எந்த நல்லது பண்ணாலும் இவங்கள்ட்ட கணக்கு இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்படி இந்த ஜீவகர்மா இதெல்லாம் அடைஞ்சிருக்குது, இதெல்லாம் பண்ணியிருக்குது, இல்லை இவங்க புண்ணியம் பண்ணியிருக்கிறாங்க, இவங்க புண்ணியம் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்ற கணக்கு எல்லாமே ஒரு நிர்கதிக்கு வரும். ஸோ இவங்களுடைய கர்மாக்களை மிஸ்ர கர்மா தான் சமப்படுத்தும். அந்த மிஸ்ர கர்மாவுக்கு இந்த பக்கம் சுபகர்மாவும் இந்த பக்கம் அசுபகர்மாவும் இருக்கும். சுபகர்மா பக்கம் சாயுது அப்படின்னு வச்சுக்கோங்க. சுபகர்மா பக்கம் சாயுது அப்படின்னா அவங்களுடைய புண்ணியத்தில் எது பெரிய புண்ணியம்னு பார்த்து அந்த லோகத்துக்கு அந்த ஆத்மா ஓய்வெடுக்க போயிடும். அசுபகர்மா அதிகரிக்குது அப்படின்னா இவ்வளோ தூரம் கடந்து வந்ததும் பாடுதான். இந்த பாடை தாண்டி அவங்களுடைய கர்மாக்களை எதுவும் பெருங்கர்மாவாக இருக்கும் பாருங்கன்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரியான நரக தண்டனைகளுக்கு அனுப்பிடுவாங்க. நீங்கள் நிறைய கதைகளெல்லாம் கேட்டிருப்பீங்க சின்ன வயசில். இந்த தப்பெல்லாம் பண்ணாதரா, யமலோகத்தில் வந்து தண்டத்தால் அடிப்பாங்க, கரும்பு ஜூஸில் பிழிவாங்க,
ஊசியால் குத்துவாங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன கதைகள் பாட்டி சொல்லி கேட்டிருப்பீங்க. ஆமா. இது எல்லாமே நரகத்தில் இருக்கிற தண்டனைகள். அந்த தண்டனைகள் தான் 28 நரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இதுவரைக்கும் கடந்து வந்தது தண்டனை மாதிரி தான். ஆனால் இந்த யமபுரிக்கு போகிறதுக்கே நம்ம ஓரளவாவது புண்ணியம் செஞ்சுருக்கணும். இல்லைன்னா இந்த 16 நகரத்தையுமே கடக்க முடியாது. அவங்க வந்து பூலோகத்திலே இருந்து பூலாகத்திலே இந்த பிரேதாத்மாவை சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். Okay. அது பெரும் கொடுமையிலும் கொடுமை. ஏன்னா அவங்க வம்சமும் அழிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் Okay. சிரமங்களை சந்திக்கும். இப்போ இந்த ஹிரண்ய சிரார்த்தம் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, பிண்டம் வைக்கிற சுச்சுவேஷன் சில ஏரியாவில் லேடிஸுங்களுக்கு புழக்க வழக்கத்தில் இருக்காது. அதை பகச்சிக்க வேண்டாம். அப்படின்ற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணலான்னா, தன்னால் முடிஞ்ச காய்கறி, தன்னால் முடிஞ்ச அரிசி இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி பிராமணரை உட்கார வச்சு முறைப்படி அவங்களுக்கான காரியங்களை செஞ்சுட்டு அவங்களுக்கு தானமாக கொடுக்கறதுக்கு பேர் தான் ஹிரண்ய சிரார்த்தம். இந்த ஹிரண்ய சிரார்த்தம் பண்ணாலே அவங்களுடைய மூதாதையர்கள் யாராவது பிரேத கர்மாவாக சுற்றிக்கிட்டு இருந்தால் அது சரியாகுன்றது கருட புராணத்தில் இருக்கிற நியதி. என்னால் எதையுமே எடுத்து வச்சு செய்கிறதுக்கு எனக்கு வசதிகள் இல்லைங்க அப்படின்னா, தன் கையில் கொஞ்சோண்டு எள்ளு வச்சு தண்ணி இறக்கி விட்டாலே பெண்களுக்கு எல்லா கர்மாவும் நீங்கிரும் அப்படின்றது நியதி. ஆண்கள் அப்படின்ற ஒரு பட்சத்தில் தான் அவங்க குடும்பத்துடைய தலைமுறையை தானே தாங்கிட்டு வராங்க. ஏன்னா அவங்களுக்கு கோத்திரம் மாற போகிறதில்ல. ஆனால் பெண்கள் திருமணமாகி போகிறப்போ அவங்களுக்கு கோத்திரம் மாறும் அப்படின்றதுனால தான் அவங்களுக்கு இது மட்டும் செஞ்சாலே போதும் அப்படின்றது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் பிண்டம் வைக்கிறது தான் நல்லது. ஓகே சார். சீதா பிராட்டி அம்மாவே தன்னுடைய தசரதனுக்கு, மாமனார் தசரதனுக்கு மண்ணில் பிண்டம் வச்சிருக்கிறாங்க அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. ஐதீகமா இருக்கு. அது ஏன்னா அவங்க சத்திரியர். சத்திரிய குலத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு நியதி இருந்துச்சு அந்த காலகட்டத்தில். காலப்போக்கில் பெண்கள் அப்படின்னாலே வீட்டில் வந்து தாய்மார்கள் சாஃப்ட் கார்னர் அப்படின்ற விஷயத்தில் பிண்டம் வேண்டாம் அப்படின்ற ஒரு முறை காலப்போக்கில் வந்ததுனால இந்த ஹிரண்ய சிரார்த்தம் அப்படின்றது பெருவாரிய தர்மத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுது.